ஒரு ஹெல்தியான பேலன்ஸ்டு டயட் தான் எல்லோருக்குமே இப்போ தேவையாக இருக்குது. ஆமாங்க, ஆரோக்கியமான சமச்சீர் உணவை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்களை குறிச்சிக்கங்க. ஒரு தவாவில் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு அதில் சோயா சங்க்ஸை ஊற வச்சு புழிஞ்செடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு சேர்த்து ஒரு 30 நொடிகள் போல் வணக்கிக்கங்க. அது கூடவே பெரிய வெங்காயத்தை சேர்த்து அதையும் ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வணக்கி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் குடை மிளகாய், அப்புறமா பச்சை பட்டாணி. இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணிங்க. ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடைக்கும்போது அதை நல்லா சேர்த்துக்கங்க உணவில். அது நல்ல புரதச்சத்து கொடுக்கும். சோயா சங்க்ஸும் நிறைய புரதச்சத்தை கொடுக்கும். மற்றபடிக்கு காய்கறிகள் நம்மளுடைய விருப்பம்தான். உங்களுக்கு என்ன அப்போ கிடைக்குதோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சோயா சங்க்ஸ் கூட வெங்காயம், குடமிளகாய், பட்டாணி எல்லாம் வறுபட்டதுக்கப்புறமா அது கூடவே துருவின கேரட்டும் பீட்ரூட்டும் சேர்த்திருக்கேன். அளவுகளெல்லாம் உங்களுடைய பசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு நிமிஷம் போல் எல்லாத்தையும் அந்த தவாவில் மூடி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், சுவையான ஒரு காலை உணவு தயார். இது மட்டும் போதுமா அப்படின்னா, உங்களுக்கு நல்ல பசி எடுக்குது, நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களுடைய உடல் உழைப்பை அதிகமாக எடுத்துக்கக்கூடிய வேலை அப்படின்னா இது கூடவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹை கேலரி உணவுகளை எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி பன்னீரை இது கூட சேர்த்திக்கலாம். இது ஹை கேலரி ஃபுட். பாருங்கள், அதே மாதிரி ஒரு தவால பட்டர் சேர்த்து சோயா சங்க்ஸ், கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு இதை மட்டும் சேர்த்து அந்த பட்டரில் லேசாக டாஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய உடம்புக்கு கொழுப்பு சத்தும் அதுவும் நல்ல கொழுப்பும் கண்டிப்பாக அவசியம். அளவாக சேர்த்திக்கங்க. எதுவாக இருந்தாலும் அளவாக இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்புக்கு எந்த தொந்தரவும் இல்லை. சுத்தமாகவே இல்லாமையும் போயிடக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் பட்டர் சேர்த்து இதை செய்கிறோம். இப்போ பாருங்கள், இது கூடவே கொஞ்சம் சன்னா மசாலாவை சேர்த்திருக்கேன் ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக. ஏன்னா டெய்லி காய்கறியை சாப்பிடும்போது அந்த காய்கறியில் கொஞ்சம் ஃப்ளேவர் மாறினா தான் நமக்கு சாப்பிட நல்லா இருக்குங்கிறதுனால அதே டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணணுங்கிறதுல நீங்கள் வெஜிடபிள்ஸை கூட நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். காய்கறிகள் அப்போ என்ன கிடைக்குதோ அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன், இன்றைக்கி பீட்ரூட் சேர்த்தலை. அதுக்கு பதிலாக ப்ரோட்டீனுக்கு, அதாவது புரதச்சத்துக்கு பன்னீர் ஒரு 10 துண்டுகள் போல் கட் பண்ணி அதையும் சேர்த்து இப்படி வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. இந்த தவாலையே அப்படியே ஒரு நிமிஷம் போல் வெந்துருச்சுனாவே சுவையான காலை உணவு தயார். இதில் எல்லா சத்துக்களுமே அடங்கி இருக்கு. இப்போ அதைவே இன்னொரு வேரியேஷன் பார்க்குறீங்க பாருங்கள். இதில் நான் முளைக்கட்டிய பச்சை பயிரை சேர்த்துருக்கேன். முளைக்கட்டிய பச்சை பயிறு அல்லது கொள்ளுப்பருப்பு இல்லை தட்டைப்பயிறு எதை வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மிளகுத்தூளுக்கு பதிலாக வரமிளகாய் தூளை சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சன்னா மசாலா, உப்பு அல்லது கரம் மசாலா, உப்பு எப்படி வேணுமோ உங்களுக்கு இந்த மசாலா ஃப்ளேவரை நீங்கள் மாற்றிக்கலாம். இது கூடவே லேசாக பட்டர் போட்டு டாஸ் பண்ணிக்கங்க. டாஸ் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்து கூடவே பட்டாணி, குடமிளகாய் எப்பயும் சேர்த்துவோம் இல்லைங்களா, அதே மாதிரி பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, குடமிளகாயை சேர்த்திருக்கேன். அது எல்லாத்தையும் நல்லா வணக்கி எடுத்துக்கங்க. இது கூடவே நான் இன்னைக்கு துருவின கேரட் சேர்த்திக்கிறேன். கேரட் பெருசாக வணங்க வேண்டியதில்லை, அதனால் கேரட் சேர்த்திருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர். பீனட் பட்டர்னால் வேர்க்கடலையை நல்லா அரைச்சி அதை ஒரு வெண்ணெய் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பீனட் பட்டர் கடைகள்லையும் கிடைக்குது, வேணும்னா நம்மளும் செய்யலாம். இந்த பீனட் பட்டர் ஒரு டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். அது கூடவே இந்த முளை கட்டின பச்சை பயிரை சேர்த்துருக்கேன். எந்த பயிரை வேணும்னாலும் இந்த மாதிரி முளை கட்டி பயன்படுத்தணும் அப்படின்னா அதில் நிறைய புரதச்சத்தும் சத்துக்களும் அடங்கி இருக்கும். பெருசாக வேக வைக்க வேண்டியதில்லை, ஆனால் சும்மா ஒரு நிமிஷம் போல் மூடி வச்சு எடுத்துக்கிட்டாவே அந்த பிரேக்ஃபாஸ்ட் தயாராகிடும். அதுலேயே இன்னொரு வேரியேஷன் பார்த்திங்கன்னா காளான் சேர்த்துக்கலாம். காளான் கிடைக்கிறப்ப ஃப்ரெஷ்ஷான காளானை சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் ஸ்வீட் கார்னையும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் மாவு சத்து தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மரவள்ளிக்கிழங்கையோ
அல்லது சக்கரவள்ளி கிழங்கையோ வேக வச்சு இது கூடவே நீங்க சேர்த்து சாப்பிடலாம். காய்கறிகளை ரொம்ப வேக வைக்காம அதனுடைய இயல்பான தன்மையிலேயே சாப்பிடும்போது அது ரொம்ப ருசியானதா இருக்கும். இந்த மாதிரி சத்தான ஆரோக்கியமான உணவுகளோட நீங்க ஒரு ஹாஃப் பாயிலோ அல்லது முட்டையோ எடுத்துக்கும் போது உங்களுக்கு சமச்சீரான காலை உணவு கிடைக்குது. அதே நேரத்துல ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். வெஜிடேரியன்ஸ் முட்டைக்கு பதிலாக பருப்பு வகைகள், சுண்டல் இதையெல்லாம் வேக வச்சு கூட இது கூட சேர்த்து சாப்பிடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.